الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إني مهاجر إلى ربي. وقال النبي صلى الله عليه وسلم: الهجرة تهدم ما كان قبله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 ஹிஜ்ரத்தின் முத்தான படிப்பினைகள் என்றொரு தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு தியரி உண்டு. அக்கிரமங்கள் எல்லை கடக்கிற பொழுது, குஃபார்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அதிகமான கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலம் வரை அல்லாஹ் பயன்படுத்தியது 2 முறைகளைத்தான். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளையும் ரசூலுடைய கட்டளைகளையும் ஏற்க மறுக்கிறார்களே, அவர்களை அல்லாஹ் ஒன்று அழித்து விடுவான். காற்றால் அழித்திருக்கிறான், பஞ்சபூதங்களால், நெருப்பால், நீரால், கல்மாரி மழையை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிப்பான். சமுதாயத்தை அழிப்பது பெருமானாருக்கு விருப்பத்தை வழங்காது. நாயகத்தினுடைய உம்மத்தில் யாரை அழிச்சாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை பெருமானாருக்கு கிடையாது. அதனால் அல்லாஹ் 2வது வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று, அல்லாஹ் அதாவை கொடுத்து அழிப்பான், அல்லது நபியையும் நபியை கொண்டு ஈமான் கொண்டவரையும் நீங்கள் ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்து விடுங்கள், உங்களுக்கு பிடித்தமான ஊருக்கு செல்லுங்கள், அல்லது அல்லாஹ்வே இந்த ஊர் பிடித்தமான ஊர், இங்கே செல்லுங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அல்லாஹ்வுக்கு 2 வழிகள் தான். ஒன்று அதாவை கொடுப்பான், அல்லது வேறு ஊருக்கு அனுப்பி வைப்பான். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மக்காவாசிகள் கொடுத்த தொல்லைகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. அபூஜஹில் எந்த அளவிற்கு தொல்லை கொடுத்தான் வரலாறு சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுது கொண்டிருக்கிற பொழுது, நான் பாறையை தூக்கி போடுகிறேன், பாறாங்கல்லை தூக்கி போடுகிறேன் என்று கல்லை தூக்கி கொண்டு வருவான் வரலாறு சொல்லும். கூடியிருக்கிற எல்லா தோழர்களிடத்திலேயும் சொல்லுவான், இன்றைக்கு முகம்மதினுடைய சேட் க்ளோஸ், முகம்மதினுடைய தலையில் நான் போடுகிறேன். முகம்மதை பார்ப்பவர்கள் எல்லாம் முகம்மதின் சூனியத்தால் முகம்மது வென்று விடுகிறார், வார்த்தை ஜாலங்கள் முகம்மதிடத்திலே உண்டு, முகம்மதிடத்திலே இலக்கணத்தால் இலக்கியத்தால் பேசி ஜெயித்து விடலாம் என்று நினைத்தால் அந்த முகம்மது பேச்சால் அத்தனை பேர்களையும் அடக்கி விடுகிறார். இந்த அபூஜஹிலிடத்திலே, அவனுக்கு பேர் அபுல் ஹிக்கம், ஞானியின் தந்தை அர்த்தம் அவனுக்கு பேரு. இந்த அபூஜஹிலிடத்திலே, அவனுடைய அபுல் ஹிக்கமினிடத்திலே அந்த முகம்மதினுடைய பாட்சா பழிக்காது என்று எண்ணி பெரிய பாறையை கொண்டு செல்ல எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருக்கிறார்கள். கல்லை தூக்கி போடலாம் என்று போனவன் திரும்பிக் கொண்டு கல்லை கையிலே பிடித்துக் கொண்டு ஓடுகிறான்.
பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அபூஜஹில் என்ன ஆனது? எல்லோரிடத்திலேயும் என்னுடைய ஆற்றலை காட்டுகிறேன், அப்படி இப்படி என்று சொன்னாய், அந்த முகம்மதின் மீது பாறையை போடுகிறேன் என்று கல்லை வேறு தூக்கிக் கொண்டு சென்றாய், அதே கல்லோடு திரும்பி ஓடுகிறாயே, என்ன காரணம்? நான் கல்ல போடலாம் தான் நினைச்சு போனேன், ஆனால் அங்கு ஒரு மனிதன் பெரிய வாளை வைத்துக் கொண்டு எனக்கு பக்கத்தில் நெருங்கினால் வெட்டி விடுவேன் என்று துரத்துகிறாரே, இந்த முகம்மது பெரிய தூணியக்காரர், பக்கத்திலே சென்றால் ஒருவர் துரத்துகிறார், என் தலையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் இந்த ஓட்டம் ஓடினேன் என்றான் அபூஜஹில். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துக் கொண்டார். நாயகத்தின் தோழர்களுக்கும் கடுமையான தண்டனைகள், வேதனைகள் கொடுக்கப்படுகிற பொழுது அபூ தாலிப் ஹயாத்தாக இருக்கிற காலம் பெருமானாரிடத்திலே சொல்லுவார், இவர்கள் கொடுக்கிற வேதனைகளை பார்த்து என்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால் அருகில் இருக்கிற அபிசீனியா நாட்டு மன்னர் நஜ்ஜாசி, அபிசீனிய மன்னர் நஜ்ஜாசி நடுநிலை சிந்தனையாளர், நியாயமானவர், அங்கே நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 பேர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அதுல 3 ஜோடிகள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி அண்ணல் பெருமானாரினுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளவு கடந்த காதல் கொண்ட உம்மு சலமா, அபூ சலமா, பெருமானாரின் மீது வாதத்தை செலுத்தக்கூடிய ஆமிர் இப்னு ரபீஆ அவர்களுடைய மனைவி லைலா, அவர்களோடு சேர்த்து ஜுபைர் இப்னு அவாம் செல்கிறார்கள், முஸ்அப் இப்னு உமைர் செல்கிறார்கள், உஸ்மான் இப்னு மத்ஊன் செல்கிறார்கள், சஅத் இப்னு அபீ வக்காஸ் செல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள். இப்படி 12 பேர்கள் செல்கிறார்கள். முதல் பயணம் அபிசீனியாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய பயணத்தில் சென்றவர்கள் 12 பேர்கள். இவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுது லைலாவும் ஆமிர் இப்னு ரபீஆவும் செல்கிறார்கள். லைலாவை உமர் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு அப்ப வரல. உமர் ரலியல்லாஹு தஆலா லைலாவை பார்த்து சொன்னார்கள், லைலா எங்கே செல்கிறாய்? உங்க தொல்லை தாங்க முடியாம தான் ஊரை விட்டே போகலாம் என்று இருக்கிறேன். பொதுவாகவே பெண்களுக்கு வீரம் ஆண்களை விட கொஞ்சம் அதிக மரபுலகத்திலே அன்றும் சரி இன்றும் சரி. உங்களின் தொல்லை தாங்காமல் தான் நான் புறப்படுகிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா, லைலா உங்களுக்கெல்லாம் நான் தொல்லை கொடுப்பேனா? என் வீட்டுக்கு அருகில் வாழக்கூடிய லைலா, ஆமிர் என்னுடைய உற்ற தோழன், நான் தொல்லை கொடுப்பேனா என்றெல்லாம் பேசுவதை பார்த்து லைலாவுக்கே இரக்கம் வந்துவிட்டது. தன்னுடைய கணவன் ஆமிரிடத்திலே, உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த உமரிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து சொன்னார், ஏற்றுக்கொள்வார் போல் தெரிகிறது, அதனால் இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாமா என்று 2 பேர்களும் மஷூரா செய்து முடிவு செய்து உமர் ரலியல்லாஹு இடத்திலே போய் சொல்ல, உமர் ரலியல்லாஹு சொன்னார்களாம், என் கழுதை ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன் என்றார்கள். என் கழுதை ஈமான் கொள்ளட்டும், ஈமான் கொள்கிறேன். இப்ப ஏற்கிற மனம் வரவில்லை. 12 பேர்கள் மட்டும் புறப்படுகிறார்கள். படகிலே 2 படகிலே ஏறி புறப்பட்டு செல்கிறார்கள். இது மக்காவாசிகளுக்கு தெரிகிறது, பிடித்து வந்து விடலாம் என்று ஓடுகிறார்கள். அவர்கள் கையிலே கிடைக்கவில்லை. 12 பேர்களும் அபிசீனியாவுக்கு சென்று இறங்குகிறார்கள். அற்புதமான நாடு, இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற நல்ல அரசன், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வியாபாரத்தை பெருக்குகிறார்கள். இந்த நேரத்திலே மக்காவிலே ஒரு செய்தி நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூரத்துன் நஜ்மை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல ரொம்ப அழகான சூறாக்களில் ஒன்று சூரத்துன் நஜ்ம். ஓத ஓத இன்பத்தை கொடுக்கும் சூரா. சூரத்துன் நஜ்மை ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள், அஃபரைத்துமுல் லாத் வல் உஸ்ஸா வ மனாத் ஸாலிஸத்துல் உக்ரா என்று வருகிற பொழுது இப்லீஸ் பெருமானாரினுடைய குரலில் குறைஷிகள் எல்லாம் அருகில் அமர்ந்திருக்கிற பொழுது நாயகத்தினுடைய குரலை போன்று ஒரு குரலில் ஓதுகிறான், தில்கல் அரானிக்குல் உலா ஃபஷஃபாஅத்துஹுன்ன துர்ஜா. இதற்கு என்ன பொருள்?
லாத்து, உஸ்ஸா கடவுள்கள் பேர். இதனுடைய பரிந்துரைகளை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளுவான். முஹம்மது நம்முடைய கடவுள் லாத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய கடவுள் உஸ்ஸாவை ஏற்றுக்கொண்டார் என்று எல்லோரும் வருகிறார்கள். சைத்தான் கொண்டு போய் எல்லா காதலையும் போட்டான். முஹம்மதே நம்முடைய கடவுளை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று எல்லோரும் வந்து அந்த ஆயத்துல சஜிதாவுடைய ஆயத்து வரும். பெருமானார் சஜிதா செய்கிறார்கள், இவர்களும் சஜிதா செய்கிறார்களாம். என்ன முஹம்மது ஏற்றுக்கொண்டார் அல்லவா, அதனால் எல்லோருமே சஜிதா செய்கிறார்கள். முஸ்லிம்களுக்கெல்லாம் ஏக சந்தோஷம். இவங்க அத்தனை பேர் ஒட்டுமொத்தமா முஸ்லீம் ஆயிட்டான் போல தெரியுது. எல்லாம் நம்ம கூட சேர்ந்து சஜிதா செய்யறான். அவர்களுக்கு என்ன சந்தோஷம்? குஃபார்களுக்கு எல்லாம் லாத்து உஸ்ஸாவை முஹம்மதும் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார். இரண்டு பேர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். கீழே குனிய முடியாத வலீத் இப்னு முகீரா, அபூ உஹைஹா, இரண்டு பேர்கள் கிழவா, கீழே குனிய முடியாத இரண்டு கிழவர்கள் மண்ணை எடுத்து கொடுக்க சொல்லி கீழே இருக்கிற மண்ணை எடுத்து நெற்றிக்கு முன்னால் வைத்துக் கொண்டு சஜிதா செய்தார்களாம். சஜிதா செய்து விட்டு சொன்னார்கள், இந்த முஹம்மதுக்கு இறைவன் நேர்வழி காட்டி விட்டான். இவங்க முஹம்மதுக்கு நேர்வழி காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். இப்லீஸ் செய்த சேட்டையின் காரணமாக இவர்கள் எல்லாம் இவ்வாறு செய்து விட்டார்கள். இந்த செய்தி அபூசினியாவுக்கு செல்கிறது. அங்கு போய் இப்லீஸ் எப்படி போட்டான்னா, குஃபாரே குரைஷ், மக்காவில் இருக்கிற எல்லா குறைஷிகளும் முஸ்லிம் ஆயிட்டான், அதனால் நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் என்று செய்தியை கிளப்பிட்டான். அங்கு சென்ற 12 பேர்களும் திரும்ப வருகிறார்கள். மக்கமா நகரத்திற்கு தன்னுடைய தாய் பூமியை சந்திக்கலாம் என்று அவளோடு வருகிறார்கள். மக்காவுக்குள்ளே நுழையலாம் என்று இருக்கிற பொழுது கினானா கபீலாவாசிகள் மக்காவில் இருந்து வியாபாரத்திற்காக வெளியே வருகிறார்கள். அவர்களிடத்திலே கேட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் முஸ்லிம் ஆகிவிட்டார்களா என்று கேட்கிற பொழுது, அப்படி யார் சொன்னது? யாரும் முஸ்லிமாகவில்லை. இன்னும் தொல்லைகளும் துன்பங்களும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்ன அவர்கள் மீண்டும் அபிசீனியாவுக்கே சென்று விடுகிறார்கள். சில தினங்களுக்கு பிறகு குஃபார்களினுடைய, மக்கா குறைஷிகளுடைய அக்கிரமங்கள் அதிகரிக்கிற பொழுது 82 பேர்கள் சேர்ந்து மீண்டும் பயணம் செய்கிறார்கள் அபிசீனியாவுக்கு. பெண்கள் சிறுவர்கள் உட்பட 82 பேர்கள். அபூசீனிய மன்னன் அடைக்கலம் கொடுக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ், மக்காவினுடைய எல்லா தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து, வீரத்தின் விளைநிலம் அம்ரை தவிர வேறு யாரும் கிடையாது. அம்ரு வாளை எடுத்து விட்டார். பல தலைகளை பார்க்காமல் அம்ரினுடைய வாள் தன்னுடைய உரைக்குள்ளே செல்லாது இந்த அம்ரிடத்திலே ஏகபோகமான அன்பளிப்புகளை கொடுத்து, அரசரை போய் பார்க்க போகணுமா இல்லையா, அதனால் அரசரை பார்ப்பதற்கு அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். விதவிதமான அன்பளிப்புகள். அம்ர் இப்னு ஆஸ் அன்பளிப்புகளை கொண்டு செல்கிறார். நஜ்ஜாசி மன்னரிடத்திலே சென்றார். எங்கள் கூட்டத்தை சார்ந்த அரபுகள் இங்கு தங்கி இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வாருங்கள் என்று நஜ்ஜாசி மன்னர் சொல்லுகிறார். அரபுகள் எல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். இந்த பக்கம் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை பற்றி குறை சொல்லுகிறார். எங்களுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு பிரித்தவர்கள் இவர்கள், புதிய மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் வரிசையாக பேச, நஜ்ஜாசி மன்னன் உங்களிலிருந்து யாராவது கொஞ்சம் பேசுங்களே என்று சொல்லுகிற பொழுது, அஞ்சா நெஞ்சம் கொண்ட அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா எழுகிறார்கள். நஜ்ஜாசி மன்னருக்கு முன்னால் சென்றார்கள். எங்கள் மார்க்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எங்கள் நபியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எங்கள் வேதத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு ஒன்றும் பேசவில்லை. சூரத்துல் மரியமை ஓதி காட்டுகிறார்கள். அவர் கிறிஸ்துவ அரசர். சூரத்துல் மரியமை ஓதி காட்ட, கிறிஸ்துவ மதத்தில் மறைத்திருக்கக்கூடிய, கிறிஸ்துவ மதம் மறைத்து வைத்திருக்கிற எல்லா விஷயங்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சார்பாக, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் சார்பாக, அவர்களுடைய தாயார் ஹன்னா சார்பாக குர்ஆன் கூறுகிற இந்த செய்தியை கேட்டவுடன் இவர் தலைகுனிகிறார், சஜிதா செய்கிறார். நஜ்ஜாசி மன்னர் அம்ர் இப்னு ஆஸிடத்திலே கொண்டு வந்த அத்தனை அன்பளிப்புகளையும் திரும்ப கொடுத்துவிட்டு, நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன், நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன், அந்த முகம்மதை நான் கண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நீங்கள் சென்று விட்டு வாருங்கள் என்று சொல்லி அம்ர் இப்னு ஆஸை அனுப்ப அவர் தலைகுனிந்து வருகிறார். அம்ர் இப்னு ஆஸ். 2 அபிசீனிய பயணங்கள் நடக்கிறது.
10 ஆண்டு காலம் நிம்மதியாக அங்கு இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு சிலர் மீண்டும் உம்மு சலமா, அபூ சலமாவை போன்றவர்கள் மீண்டும் மக்காவிற்கு வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அபிசீனியாவுக்கு சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மீண்டும் மக்காவுக்கு வருகிறார்கள். சொந்த ஊருக்கு வருகிற பொழுது அடைக்கலம் வேண்டும் என்று சொல்ல வலீத் என்ற வலீத் இப்னு முகீரா நண்பர் அவரிடத்திலே அடைக்கலம் கேட்க, வா குறைஷிகளிடத்திலே அழைத்துச் செல்கிறேன், உனக்கு அடைக்கலம் தருகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹுவை காபாவுக்கு அழைத்துச் செல்ல, அங்க லபீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவாளியும் இருக்கிறார். லபீத் என்ற அறிவாளி உஸ்மானை பார்த்து சொன்னார், மா ஹலல்லாஹு பாக்கி, அல்லாஹ் அல்லாத எல்லாம் அழிந்து போகக்கூடியது. குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாக்கி, அல்லாஹ் அல்லாத எல்லா வஸ்துக்களும் அழிந்து போய்விடும். நீங்கள் சொல்லுகிற மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்று காபாவிலே எல்லா குறைஷிகளுக்கு முன்னால் லபீத் உண்மையை எடுத்து சொன்ன காரணத்திற்காக லபீதை அறைகிறான் ஒரு கயவன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவையும் அடிக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வலீத் இப்னு முகீராவை பார்த்து சொன்னார்கள், நீ அடைக்கலம் கொடுக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு அடி வாங்கித்தான் கொடுத்திருக்கிறாய், உன்னுடைய அடைக்கலம் எங்களுக்கு தேவையில்லை என்று மீண்டும் அபிசீனியா செல்லுகிறார்கள். பிறகு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அபூ தாலிபின் மூலமாக மக்கா நகரத்திற்கு வந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஆக 2 அபிசீனிய பயணங்களை சஹாபாக்கள் மேற்கொள்ளுகிறார்கள். இருந்த போதிலும் மக்காவிலே தங்கி இருக்கக்கூடிய மக்காவினுடைய சஹாபிகளுக்கு கடும் தொல்லை கொடுக்கப்படுகிறது. சஹாபிகள் எல்லாம் பெருமானாரிடத்திலே சென்று கேட்டார்கள், நபியே நாயகமே, நபியே நாயகமே, வேறு ஏதாவது ஊருக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பொழுதுதான் யஸ்ரிபை காட்டப்படுகிறது, மதீனாவை காட்டப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நீங்கள் உங்களுடைய தோழர்களை அனுப்பிவிட்டு நீங்களும் மதீனாவிற்கு செல்லுங்கள். மதீனாதான் இனி இஸ்லாத்தின் மர்க்கஸ், மதீனாதான் இனி இஸ்லாத்தினுடைய கேந்திரம், அதனால் நீங்கள் மதீனாவிற்கு புறப்படலாம் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், மதீனாவிற்கு செல்வதற்கு மாண்பான அனுமதி நமக்கு கிடைத்து விட்டது, நீங்கள் புறப்படலாம் என்று சொல்ல மக்காவில் இருக்கக்கூடிய கடுமையான கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிற சஹாபாக்கள் புறப்படுகிறார்கள். அதில் முதலாவதாக ஹிஜ்ரத்திற்கு புறப்பட்டவர்கள் அபூ சலமா, உம்மு சலமா. முதல் முஹாஜிர் மக்கா டு மதீனா. செல்லுகிற பொழுது மக்காவை விட்டு வெளியே செல்லுகிறார்கள். உம்மு சலமாவின் குடும்பத்தார்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். பொண்டாட்டியை பிடிச்சுக்கிறாங்க, பிள்ளைகளை பிடித்துக் கொள்கிறார்கள். அபூ சலமா செல்வதாக இருந்தால் செல்லட்டும், உன்னை அனுப்ப முடியாது. நாம இருந்தால் என்ன செய்வோம், கொஞ்சம் யோசிக்க வேண்டும். என் மனைவி இல்லாம நான் போக மாட்டேன். ஆனால் உம்மு சலமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் இறந்தாலும் பரவாயில்லை, நான் இங்கே இருந்து கொள்ளுகிறேன், நான் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் செல்லுங்கள். பூமான் நபிகள் கோமானுக்கு வலதுகரமாக நீங்கள் இருக்க வேண்டும், வலது பக்கமாக இருக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும், செல்லுங்கள் மதீனாவுக்கு. அபூ சலமா மதீனாவுக்கு புறப்படுகிறார். ஒரு வருட காலம் உம்மு சலமாவுக்கும் குழந்தைகளுக்கும் சரியான உணவில்லை, கஷ்டங்கள் பல கொடுக்கப்பட்டு ஒரு வருடத்திற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்யலாம் என்ற அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு பிறகு தனியாக புறப்பட்டு செல்லுகிற பொழுது காபிராக இருக்கிற காபிர்களின் உள்ளத்திலேயும் முஷ்ரிக்கீன்களின் உள்ளத்திலேயும் ஈரம் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் உஸ்மான் இப்னு தல்ஹா. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறார். இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா வருகிறார் ஒட்டகத்திலே. அம்மா எங்கே செல்லுகிறாய் உம்மு சலமா என்று கேட்கிற பொழுது ஹிஜாபுடைய வசனம் எல்லாம் இறங்காத காலம். எங்கே செல்லுகிறாய் உம்மு சலமா என்று கேட்க, நான் மதீனாவிற்கு செல்லுகிறேன். அவர் வருகிறார், ஒட்டகத்தை பிடித்து வருகிறார், நாணயத்தோடு நடந்து வருகிறார். பெண் பிள்ளைகள் இல்லையா, அதனால் முன்னால் இவர் இழுத்துச் செல்வார். திரும்பி கூட பார்க்கவில்லை. மதீனா வரை 3 நாள் பயணம். இரவு நேரம் வருகிற பொழுது தூரத்திலே சென்று தங்கிக் கொள்ளுவார். உம்மு சலமாவும் அவர்களுடைய குழந்தைகளும் தனியாக இருப்பார்கள். பிறகு அழைத்துச் சென்று 3 நாளைக்கு பிறகு முஹம்மதிடத்திலே பெருமானாரிடத்திலே ஒப்படைத்து விட்டு திரும்பி வருகிறார். பூமான் நபிகள் கோமான் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். ரப்புல் ஆலமீனே, இவர் முஷ்ரிக்காக இருந்தும் கூட, காபிராக இருந்தும் கூட இந்த பெண்ணுக்கு உதவி செய்த இவரின் உள்ளம் எனக்கு வேண்டும் ரப்பே, இவரின் உள்ளம் எனக்கு வேண்டும் ரப்பே. உஸ்மான் இப்னு தல்ஹாவுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். பெருமானார் ஃபத்ஹ் மக்கா
ஹிஜ்ரி 8 அவர்களும் ஈமான் கொண்டார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது, முதலில் ஹிஜ்ரத் செய்த குடும்பம் உம்மு சலமா, அபூ சலமாவின் குடும்பத்தார்கள் தான் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். பெருமானார் இரண்டாவதாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைக்கிறார்கள். முஸ்அப் ஈமான் கொண்டவர்கள் மதீனா செல்கிறார்கள். ஏற்கனவே அங்கு அக்கபத்தே ஊலா அக்கபத்தே சானியா மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வந்த 40க்கும் மேற்பட்டவர்கள் ஈமான் கொண்டு மதீனாவில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆனை கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். அதனால் முதலில் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களும் புறப்பட்டு சென்றார்கள். முதலிலே குபாவிலே மஸ்ஜிதை ஏற்படுத்தி ஜுமா தொழுகையை நடத்தியவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் நடத்துகிறார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறார். மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்டு செல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு குடும்பத்தோடு செல்கிறார்கள். இந்த அபூ சுஃபியான் இவர்கள் குடும்பத்தோடு செல்வதை பார்த்துவிட்டு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷினுடைய சொத்துக்கள் அத்தனையும், எவ்வளவு வீடு இருக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு சொத்துக்கள் அத்தனையும் தன்னுடைய பாதுகாப்பில் கொண்டு வந்து விடுகிறார். நீங்கள் மக்காவை விட்டு சென்றால் உங்கள் சொத்துக்களுக்கெல்லாம் நான் அதிபதி என்கிறார். பொதுவாகவே ஊரை விட்டு போனா தாதாவுக்கு கொண்டாட்டம். ஊரா வீட்டு சொத்தை தான் சொத்தாக மதிக்கிற பண்பாடு இன்றைக்கு மட்டுமல்ல அன்றைக்கும் இருந்தது. அபூ சுஃபியான் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹுவினுடைய குடும்பத்தின் சொத்துக்கள் முழுவதையும் எடுத்துக்கொள்ள சொத்தா அன்னலா என்று எண்ணி பார்க்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா நாம இருந்தால் எதை தேர்ந்தெடுப்போம்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். தன்னுடைய சொத்துக்களை விட்டு, தன்னுடைய வீடு மக்களை விட்டுவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே புறப்பட்டு செல்கிறார்கள். குடும்பத்தோடு சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வீட்டுக்கு பகரமாக சிறந்த வீட்டை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். அபூ சுஃபியான் இங்கிருந்து கொண்டு மக்காவில் நடப்பதை பெருமானார் பேசுகிறார்கள். மதீனாவில் இருந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது. அவர் போய் சேர்ந்துட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா மூன்றாவதாக ஹிஜ்ரத் செய்கிறார்கள் குடும்பத்தோடு. நான்காவதாக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஹிஜ்ரத் செஞ்ச ஆளுகளே கொஞ்சம் வித்தியாசமானவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. எல்லோரும் ரகசியமாக காபிர்கள் பார்த்துவிடக் கூடாது என்று இரவு நேரத்திலே பயணத்தை தொடர்ந்தார்கள். ஆனால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அப்படி செய்யவில்லை. பட்ட பகலிலே நேரா காபாவுக்கு சென்றார்கள். வாளை எடுத்து தொங்க விட்டுக் கொண்டு காபாவை 7 சுற்று சுற்றினார்கள். 7 சுற்று சுற்றிவிட்டு மக்காமே இப்ராஹிமிலே 2 ரக்காத்தை தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு தன்னுடைய வாளை எடுத்து காபாவின் மீது வைத்து அதற்கு பிறகு குறைஷிகளை பார்த்து காட்டுகிறார்கள். யாருக்காவது நெஞ்சிலே தைரியம் இருந்தால், யாராவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவனாக இருந்தால், நான் ஹிஜ்ரத்திற்கு போகிறேன், மதீனாவிற்கு செல்ல போகிறேன், யாரினுடைய நெஞ்சிலே துணிச்சலும் யாரினுடைய நெஞ்சிலே வீரமும் இருக்கிறதோ என்னை வெட்டிக் கொள்ளலாம், போர் செய்து நான் செல்வேன். அபூ ஜஹலுக்கு கூட தைரியம் வரவில்லை. உமர் இந்த ஊரை விட்டு தொலைஞ்சா போதும் என்று எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புறப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே உமரோடு சேர்ந்து உமர் புறப்பட்டு விட்டார், நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று ஐயாஷும் ஹிஷாமும் புறப்படுகிறார்கள். ஐயாஷ் இப்னு ரபீஆ, ஹிஷாம் 2 பேர்களும் உமரே நானும் உங்களோடு ஹிஜ்ரத்திற்கு வருகிறேன் என்று 2 பேர்களும் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவின் எல்லையை தாண்டுகிற பொழுது அபூ ஜஹல் வருகிறான். ஹிஷாம், ஐயாஷ், உங்களுடைய தாய்மார்கள், குறிப்பாக ஐயாஷை பார்த்து சொல்லுவான்,
யார் உன்னுடைய தாய் பசித்திருக்கிறாள், சாப்பிடாமல் அவர் உயிர் போகப் போகிறது, அதனால் நீ மக்கா வந்துவிடு, உங்களை மதீனாவிற்கு செல்ல நான் தடுக்கவில்லை, மதீனாவிற்கு செல்ல நான் தடுக்கவில்லை, தாராளமாக நீங்கள் மதீனாவிற்கு செல்லலாம், ஆனால் உன் தாயை காப்பாற்றி விட்டு செல் என்று சொல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், அபூஜஹிலின் கற்பனைகள் இது, அபூஜஹில் பொய் சொல்லுகிறான், நீ செல்லாதே ஐயார், உனக்கு கடுமையான தண்டனைகளை அவர்கள் வழங்கப் போகிறார்கள் யார், வேண்டாம் என்று சொல்ல இயாஸ் மனம் மாறவில்லை. என் தாய் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாள், என் தாயை காப்பாற்றி விட்டு வருகிறேன், உமரே நீங்கள் செல்லுங்கள். இயாசும் ஹிஷாமும் தாய்க்காக வேண்டி மீண்டும் திரும்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா மீண்டும் அழைக்கிறார்கள், என்னுடைய விரைவு வாகனம் இருக்கிறது, ஒட்டகம் இருக்கிறது, கையிலே வைத்துக் கொள்ள ஐயா, இவன் ஏதாவது கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்தால் இதை கொண்டு நீங்கள் தப்பித்து விடலாம், இந்த ஒட்டகையை பிடிக்கிற தைரியம், இதனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்கிற தைரியம் அபூஜஹிலின் எந்த ஒட்டகத்திற்கும் கிடையாது ஐயா. உமர் வளர்த்த ஒட்டகத்திற்கும் உமரின் வீரம் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். உமருக்கு மட்டுமல்ல, உமர் தொட்ட பொருள்களுக்கும் உமர் வளர்த்த பொருள்களுக்கும் கூட வீரம் இருந்தது. என் ஒட்டகை உன்னை காப்பாற்றும், நீ இதை எடுத்துக்கொண்டு செல்லையா என்று சொல்ல வேண்டாம் என்று அபூஜஹிலை நம்பி மக்காவிலே நுழைகிறார்கள். 2 பேர்களையும் தூணிலே கட்டி வைத்து உதைக்கிறான் அபூஜஹில். தூணிலே கட்டி வைத்து உதைத்தான் வரலாறு சொல்லுகிறது. பல நாட்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு வலீத் இப்னு வலீதை அனுப்பி 2 பேர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது என்றால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். இதற்கு பிறகுதான் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்திற்கு புறப்படுகிறார். இந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்திற்கு செல்கிற நேரத்தில் துரத்துறான் குதிரையில. சுஹைபை கொல்வதற்காக ஹிஜ்ரத்துக்கு செல்கிறாரா சுஹைப். சுஹைப் ரலியல்லாஹு தன்னுடைய வாளை எடுத்து சொன்னார்கள், மக்காவிலேயே பெரிய பணக்காரன் நான் தான் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். என் பொருளாதாரம் முழுக்க நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், என் பொருளாதாரம் முழுக்க நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை மதீனாவிற்கு செல்ல விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எல்லோரும் பொருளுக்கு ஆசைப்பட்டார்கள். சுஹைபை விட்டு விடுகிறார்கள், சுஹைபின் பொருளாதாரத்தை பங்கு வைக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், ரபிஹ சுஹைப், ரபிஹ சுஹைப், ரபிஹ சுஹைப், சுஹைபுக்கு அல்லாஹ் ஏராளமான லாபத்தை கொடுத்து விட்டான். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்தை சென்றார்கள். இப்படியே தொடர்ந்து ஹிஜ்ரத்து நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் மக்காவில் இருக்கிறார்கள், எல்லோரும் மதீனாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் மக்காவில் இருக்கிறார்கள். ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஏவலுக்காக பெருமானார் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அனுமதி கிடைக்கிறது. மறுபக்கம் ஒரு பெரிய மஷூரா நடக்கிறது. ஒரு பக்கம் அல்லாஹ்வின் திட்டம், மறுபக்கம் அபூஜஹிலின் திட்டம். தாருன் நதுவா ஒரு கூட்டம் நடக்கிறது. தாருன் நதுவாவில் நடக்கிற கூட்டம். குறைஷிகளின் எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்கிறார்கள். இந்த முகம்மதின் ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, முகம்மதை என்ன செய்யலாம்? பொதுவாகவே அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது, அன்றைக்கும் இருக்கிறது. ஒரு கூட்டம் ஆரம்பமானால் அதற்கு ஒரு தலைவர் தேவை. இந்த கூட்டத்திற்கு தலைவர் யார் என்று தாருன் நதுவாவிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நஜித் நாட்டிலிருந்து ஒரு வயசான கிழவனின் தோற்றத்திலே இப்லீஸே வந்தான். வரலாறு சொல்கிறது, இப்லீஸே நஜித் நாட்டு ஷேகினுடைய குடுகுடு தோற்றத்தில் வருகிறான். இவர்தான் தலைமை ஏற்பதற்கு தகுதியானவர் என்று இப்லீஸை தலைமைக்கு வைக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் கருத்து சொல்கிறார்கள். அதில் அபுல் பக்தரி என்ற கயவன் சொன்னான், அந்த முகம்மதை வீட்டுச் சிறையில் வைக்கலாம், வீட்டுச் சிறையில் வைக்கலாம், அவர் வெளியே செல்ல முடியாது இல்லையா, அதனால் முகம்மதிடத்திலிருந்து சமுதாயத்தை காக்கலாம். உடனே இந்த இப்லீஸ் சொன்ன வார்த்தை, வீட்டுச் சிறையில் வைத்தால் மட்டும் என்ன குறைஷிகள் விட்டு விடுவார்களா? அவர்களின் சொந்த பந்தங்கள் நம்மை உதைத்து அவரை காப்பாற்றி விடுவார்கள். வீட்டுச் சிறை ஒன்றும் சரியான மருந்து அல்ல என்று சொல்ல, இன்னொரு பக்கத்திலிருந்து அம்ர் இப்னு ஹிக்கம் என்று சொல்லக்கூடிய கயவன் சொல்லி காட்டுகிறான், அவரை நாடு கடத்தி விடலாம், மக்காவிலே இருக்கக்கூடாது, நாடு கடத்தி விடலாம். இந்த இப்லீஸ் சொல்லுவான், அவரை நாடு கடத்தினால் மட்டும் விட்டு விடுவாரா? அடுத்த நாட்டுக்கு சென்று இஸ்லாத்தை சொல்லி அவர்களோடு சேர்ந்து நம்மின் மீது படையெடுத்து நம் நாட்டையே பிடித்துக் கொள்வார். முகம்மது சாதாரணமானவர் அல்ல. அதனால் இப்லீஸுக்கு தெரியும் இல்லையா, இப்லீஸாலேயே மோத முடியவில்லை என்கிற அளவிற்கு திறமை பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து இப்லீஸ் சொல்லுவான், வேண்டாம் வேண்டாம், இதுவும் சரியான யோசனை அல்ல. மூன்றாவதாக அமைதியாக கூட்டத்திலிருந்து அபூஜஹில் எழுவான்.
நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் என்பான். இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய அபூஜைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த அபூஜைகள் எல்லாம் பயன்படுத்துறது இந்த இளைஞர்களைத்தான் பயன்படுத்துவார்கள். அந்த அபூஜைகள் எழுந்து சொன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு இளைஞனை தேர்ந்தெடுப்போம். தனியா ஒரு குடும்பத்துக்காரன் சேர்ந்து முகம்மது கொலை செஞ்சாத்தான பிரச்சனை. முகம்மதின் குடும்பத்தார்கள் சேர்ந்து கொள்வார்கள். 100 குடும்பம் ஒன்று சேருவோம். 100 குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் வர வேண்டும். முகம்மதை கொல்ல வேண்டும். யார் கொன்றார் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் இதைவிட சிறந்த ஆலோசனை வேறொன்றும் இருக்க முடியாது என்று அபூஜையில் சொல்ல, நஜது நாட்டு கிழவன் இந்த யோசனையை இதுதான் சரியான யோசனை என்று எழுந்து குதித்ததாக வரலாறு சொல்கிறது. இப்லீசுக்கு ஏற்பட்ட ஆனந்தம் அன்னைக்கு பயங்கரமான ஆனந்தம். அபூஜைகளை போல நண்பர்களை நாம உருவாக்கி வச்சிருக்கிறோமேங்கிற ஆனந்தம். கடுமையான ஆனந்தத்தில் ஆடுவான். இந்த யோசனையை எல்லோரும் அங்கீகரிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சுற்றிலும் 100 இளைஞர்கள் அம்போடும் கம்போடும் வில்லோடும் வாளோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலே வெளியே வருகிற பொழுது தலையை மட்டும் கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வருகிறாரோ அந்த இளைஞர்களில் பரிசு வேறு. யார் கொண்டு வருகிறாரோ அந்த இளைஞனுக்கு செந்நிற ஒட்டகைகள் 100 பரிசு. எப்படி இருப்பான்? இளைஞனை சும்மா கொண்டு வந்தாவே ஆடுவான். 100 ஒட்டகை பரிசு. எல்லோரும் துள்ளுகிறார்கள். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் உலகத்திலே மனிதர்களிடத்திலே கொடுக்கவில்லை, மலக்குகளிடத்திலும் கொடுக்கவில்லை. தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை மட்டும் உலகத்திலே 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் தோன்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? நாயகமே, உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை நானே எடுத்திருக்கிறேன். அல்லாஹ்வின் கண்ணை மறைக்க முடியுமா? அல்லாஹ்வின் கண்ணை முறித்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கழுத்தில் கத்தி இறங்குமா? அன்புக்குரியவர்களே, இங்கு ஒரு யோசனை நடக்கிறது. 100 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டை முற்றுகை இடுவது என்று ஒரு மஷூரா நடத்துகிறார்கள். அங்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இன்று இரவு நீங்கள் புறப்படலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், அபூபக்கர், இன்று இரவு நாம் ஹிஜ்ரத் செய்ய போகிறோம், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்ல போகிறோம் என்று ஒரு வார்த்தையை தான் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், இன்று இரவு வீட்டிலே என்னோடு நீ தங்கிக்கொள், இன்று இரவு நான் புறப்பட்டு விடுவேன். நீ மறுநாள் காலை அமானித பொருட்கள், குஃபார்களுக்குரிய அமானித பொருட்கள், பெருமானாரிடத்திலே கொடுத்து வைத்த பொருள்கள், இதையெல்லாம் யார் யாருக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக சொல்லிவிட்டு, நீ இதையெல்லாம் கொடுத்து விட்டு என்னை குபாவிலே வந்து நீ குபாவிலே சந்திப்பாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நாயகம் எந்த நேரத்திலே வருகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லவில்லை. இரவு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பலாம் என்று நினைக்கிறார்கள். கதவை திறந்து பார்க்கிறார்கள், 100 வீரர்கள் வில்லோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலையை எடுப்பதற்கு வில்லோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் 100 வீரர்கள். அல்லாஹ்விடத்திலே பெருமானார் கரம் ஏந்துகிறார்கள், ரப்புல் ஆலமீனே, 100 வீரர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் போய் சேருவேனா? அல்லாஹ் சொல்லுவான், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா என்ற ஆயத்தை ஓதி மண்ணை எடுத்து தூவுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியே வருகிறார்கள், இந்த வசனத்தை ஓதுகிறார்கள், மண்ணை எடுத்து தூவுகிறார்கள். வரலாறு சொல்லுகிறது, 100 இளைஞர்களும் விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள். எல்லாம் முடிச்சுதான் இருக்கிறான், யாருக்குமே பெருமானார் தெரியவில்லை, தூங்கல, எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், விழித்துக் கொண்டே வழிவிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டின் கதவை தட்டலாம் என்று தட்டுகிறார்கள். கதவு திறக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாயகம் கேட்கிறார்கள், என்ன அபூபக்கர், இரவு முழுவதும் நீ தூங்கவில்லையா? இரவு 2:30 3 மணிக்கு போறாங்க, இரவு முழுவதும்
அப்போதும் நீ தூங்கவில்லையா? நாயகமே, இன்று இரவு நான் வருகிறேன் என்றுதான் நீங்கள் சொன்னீர்களே தவிர எந்த நேரம் என்று சொல்லவில்லை. நீங்கள் வருகிற நேரத்தில் நான் தூங்கிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நான் மாட்டிக்கொள்ளுவேன். அதனால் நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டே நிற்கிறேன் நாயகமே, விழித்துக் கொண்டே நிற்கிறேன் நாயகமே என்று சொல்ல ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்துக் கொண்டு எங்கே வாகனம் என்று கேட்கிறார்கள். 2 வாகனங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதுல் உல்யா கைரும் மின் யதி சுஃபலா, ஓசி ஒட்டகத்திலே செல்லவில்லை. பெருமானார் இந்த ஒட்டகத்திற்கான பணத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு நாயகமே, மார்க்கத்திற்காக அள்ளி அள்ளி கொடுத்த நான் இப்பொழுது உங்களிடத்திலே நான் காசை வாங்குவதா? இல்லை இல்லை, இந்த காசை நீ பிடித்துக்கொள், ஒட்டகம் என்னுடைய ஒட்டகமாக இருக்க வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவிற்கு பணத்தை கொடுத்து ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் புறப்படுகிறார்கள். 2 பேர்களும் 2 ஒட்டகத்திலே செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வழிகாட்டுவதற்காக ஒரு காஃபிர் ஒரு வழிகாட்டியை பிடித்திருக்கிறார்கள். இதை வைத்துத்தான் இன்றைக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. டிரைவர்களை காபிராக வைக்கலாம், முஸ்லிக்காக வைக்கலாம், வழிகாட்டிகளாக காபிர்களை வைக்கலாம். நம்முடைய கடைகளிலே நம்முடைய இந்த ஒரு ஹதீஸை வைத்துத்தான் நம்முடைய எல்லா ஃபுக்ஹாக்களும் முஃப்திகளும் விளக்கம் சொல்லுகிறார்கள். நம்முடைய வழிகாட்டியாக, நமக்கு வேலையாளாக குஃபார்களையும் முஷ்ரிக்கீன்களையும் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு அழகான உதாரணமாக இதை காட்டுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டியாக. அந்த வழிகாட்டி எவ்வளவு பெரிய வழிகாட்டி பார்த்தீங்களா? சொல்லிக் கொடுத்தாலோ கழுத்தை எடுத்து கொடுத்தாலோ 100 ஒட்டகைகள் பரிசு. ஆனா அவங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க ரசூலுல்லாஹ் பரிசு? அந்த காபிருக்கு என்ன கொடுத்துற போறாங்க பரிசு? ஆனாலும் நம்பிக்கையான வழிகாட்டியை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வைத்திருந்தார்கள். 3 பேர்களும் சேர்ந்து செல்லுகிறார்கள். வழிகாட்டிட்ட சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த இடத்திற்கு வருவோம், அங்கிருந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். வழிகாட்டி ஒட்டகத்தோடு புறப்பட்டு விடுகிறான். சவுரு குகையிலே மதீனாவுக்கு நேர் எதிர் திசையில் இருக்கிறது. எல்லோரும் மதீனாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். முகம்மது மதீனாவிற்கு தான் செல்வார் என்று எல்லோரும் தேடுகிறார்கள். எதிர் திசையிலே சவுரு குகைக்கு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிறார்கள். கடுமையான புதர்கள் நிறைந்த குகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இரவு நேரத்தில் அழைத்து செல்லுகிற பொழுது அவர்கள் அழைத்து சென்ற விதத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். முன்னால் செல்லுவார்களாம், பின்னால் வருவார்களாம், சுற்றி சுற்றி வருவார்களாம். பெருமானாருக்கு முன்னால் செல்வார்களாம், பின்னால் வருவார்களாம், சுற்றி சுற்றி வருவார்களாம். ஏன் அபூபக்கரே என்று கேட்கிற பொழுது, நாயகமே, எதிரிகளின் மூலமாக உங்களுக்கு முன்னால் தீங்கு வரும் என்று நினைத்தால் நான் முன்னால் ஓடுகிறேன், பின்னால் வந்துவிடும் என்று நினைக்கிறேன், பின்னால் வருகிறேன், இடையிலே சைடிலே வரும் என்று நினைக்கிறேன், சுற்றி சுற்றி வருகிறேன். நாயகமே, ஒரு தீங்கு நடப்பதாக இருந்தால் அது எனக்கு வர வேண்டுமே தவிர உங்களுக்கு வந்துவிடக் கூடாது நாயகமே, உங்களுக்கு வந்துவிடக் கூடாது நாயகமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தையே உங்களுக்கு அமானிதமாக கொடுத்தான் ரப்பே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகமே உங்களுக்காக, நாயகத்திற்காக அல்லாஹ் அர்ப்பணித்திருக்கிறான். ஆனால் நாயகமே, எனக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? உங்களையே என்னிடத்தில் அமானிதமாக கொடுத்து விட்டார். இந்த பாக்கியம் உலகத்திலே வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. வானம், பூமி, சூரியன், சந்திரம், உலகத்தில் இருக்கிற எல்லாம் பெருமானாருக்காக. ஆனால் அந்த ஒரு நாள் பெருமானார் அபூபக்கருக்காக. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஹுமான் நபிகள் கோமானை எப்படி காத்திருப்பார்கள்? சவுரு குகை உள்ளே பாம்புகளின் புதர்களாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா உள்ளே செல்லுகிறார்கள். ஒவ்வொரு புதராக அடைக்கிறார்கள், ஒவ்வொரு புதராக அடைக்கிறார்கள். பெருமானாரை அமர வைக்கிறார்கள். ஒரு புதரை அடைப்பதற்கு துணி இல்லை, தன் கையை வைத்து அடைத்துக் கொள்ளுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை தோழர் பிறகு தன் காலை வைத்து அடைக்கிறார்கள். மாற்றி மாற்றி அடைத்துக் கொள்ளுகிறார்கள். கடுமையான தூக்கத்தில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே, உன் மடியில் தலை வைத்து படுக்கலாமா என்று கேட்கிறார்கள். கடுமையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி பல நாட்கள், கஷ்டங்கள் பல, உன் மடியில் நான் தலை வைத்து படுக்கவா என்று கேட்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, இதற்காகத்தான் இந்த மடி காத்திருக்கிறது நாயகமே, உங்களுக்கு இல்லையா நாயகமே, படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுவை பாம்பு தீண்டுகிறது, விஷம் ஏறுகிறது. நாம இருந்தால் கூப்பாடு போட்டிருப்போம். ஆனால் பெருமானார் கண் விழித்து விடக்கூடாது. இப்படி ஒரு தோழரை உலகம் கண்டதே இல்லை. நான் மரித்தால் பரவாயில்லை, என் தோழரின் உறக்கம் கெடக்கூடாது.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காக்கிறார்கள். கண்ணிலிருந்து தன்னை அறியாமலே கண்ணீர் துளி ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்தில் விழுகிறது. பெருமானார் விரிக்கிறார்கள். முகமெல்லாம் மாறி போயிருக்கிறது. என்ன அபூபக்கரே என்று கேட்கிற பொழுது, நபியே நாயகமே, பாம்புக்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா? அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாறுகள் எழுதுகிறது. பாம்புக்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா? உங்களை பார்க்கும் ஆசையில் கடித்த பாம்பை கூட அபூபக்கர் திட்டியதாக வரலாறு இல்லை. என்ன பாம்பு கடித்திருச்சு, அடிச்சு நொறுக்கணும் நாயகமே சொல்லவில்லை. பாம்புக்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா? பார்க்கும் ஆசையில் நாயகமே என்னை தீண்டி உங்களை கண்டிருக்கிறது நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் தன் உமிழ்நீரை எடுத்து அற்புதமான மருந்து உலகத்திலே பெருமானாரின் உமிழ்நீருக்கு இருக்கிற ஆற்றலை போன்று எந்த மருந்துக்கும் ஆற்றல் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உமிழ்நீரை அபூபக்கர் ரலியல்லாஹு பாம்பு கடித்த இடத்திலே தடவுகிறார்கள். விஷக்கடி இறங்குகிறது. உள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹுவும் இருக்கிறார்கள். குறைஷிகளை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அன்றைக்கு ஒரு குறைஷியும் மனுஷனா இல்லையா, எல்லா குறைஷிகளும் குதிரைகளாக மாறி போனார்கள். 100 ஒட்டகம் கிடைக்குமா இல்லையா? சாதாரணமா நம்ம ஸ்ரீதேவியில ஒரு சலுகை, ஒரு புடவை வாங்கினா 2 புடவை வாங்கினா ஒரு காயின்ஸ் போட்டான்னு வச்சுக்கோங்க. இங்க யாராவது இருப்போமா? 100 ரூபாய் புடவை 2 வாங்கினா 1 பவுன் நாணயம் சொன்னாக்கா ஒரு ஆள் இருக்குமா? எல்லாம் பறந்துவிடும். அன்றைக்கு நடந்த நிகழ்வும் அதுதான். யார் பெருமானாரை கண்டுபிடித்து சொல்லுகிறாரோ, குடிச்சு கொடுக்க கூட தேவையில்லை, சொல்லுகிறாரோ அவருக்கு 100 ஒட்டகை பரிசு என்று சொல்ல எல்லோரும் குதிரைகளாக மாறி போனார்களாம். தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுல ஹக்கீம்னு ஒரு ஆள், ரொம்ப வித்தியாசமான ஆள். பாத அடிகளை வைத்தே ஆய்வு செய்யக்கூடியவன். இவனை பிடிச்சிட்டு வந்துட்டான் அபூஜஹில். எப்படியா இருந்தாலும் நடந்து போயிருக்கணுமா இல்லையா? பாத அடிகளின் மூலமாக ஆய்வு செய்து பெருமானார் தங்கி இருக்கிற குகைக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறார். கீழே குனிஞ்சு பார்த்தா இங்க குகை இருக்கிறது, நின்று கொண்டிருக்கிறார்கள். குனிந்தால் முஹம்மது, அபூபக்கர் ரலியல்லாஹு தெரிந்து விடுவார்கள். அபூபக்கர் நாயகம் சொல்லுகிறார்கள், நாயகமே முடிஞ்சு போன கதை முடிஞ்சு போச்சு, கால் தெரிகிறது நாயகமே. இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இந்த சோதனையிலும் அல்லாஹ்வை நினைக்கிறாரா? சமுதாயத்துக்கு கொடுத்த பெரிய பாடம் இது. கடுமையான கஷ்டம், தொழில் போனது, பிள்ளைகளுக்கு கஷ்டம், தொந்தரவு, உடலிலே நோய். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அல்லாஹ் அடைகிற ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. என் அடியான், நான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம், நான் தானே கஷ்டத்தை கொடுத்தோம், அல்லாஹ் என்கிறானே, என் அடியானை நான் காப்பாற்றாமல் வேறு யாரடா காப்பாற்றுவது? வழக்குகளை அழைப்பான், உதவுங்கள் அவனுக்கு என்பான். இதுதான் பெருமானாருக்கு நடக்கிறது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. பெருமானார் சொல்லுகிறார்கள், அபூபக்கரே நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நாம 2 பேரும் மட்டும் குகைக்குள்ள இல்ல, அல்லாஹ் இருக்கிறான் மூன்றாவதாக. அல்லாஹ் உடனே வேலை செய்யறான். புறாக்கள் கூடு கட்டுகிறது, அதற்கு மேல சிலந்திகள் வலை பின்னுகிறது. வந்த அறிவாளி சாதாரண ஆள் இல்ல, கணக்கு போட்டு சொன்னா இந்த குகைக்குள்ளதான் முகம்மது இருக்கிறார். என் கணக்கு என்னைக்குமே தப்புனது இல்ல. அபூஜஹில் சொல்றான், முட்டா பயல கீழே குனிய விடல அல்லாஹ். இதுதான் அல்லாஹ். கீழே குனிஞ்சா பெருமானார் மாட்டிக்கொள்வார்கள். ரப்புல் ஆலமீன் கீழே குனிய விடவில்லை. அபூஜஹில் சொல்லுவான், எவனாவது நம்புவானா? உன்னைய போய் பெரிய நட்சத்திர வணங்கி நட்சத்திர என்றெல்லாம் நிறைய நம்ம பாஜையில சொல்றதா இருந்தா வேற மாதிரி சொல்லணும். உன்னை போய் அழைத்து வந்தேனே, புறாக்கள் கூடு கட்டி இருக்கிறது, அன்கபூத்துகள் 8 கால் பூச்சி வலை பண்ணி இருக்கிறது. ஒருவர் உள்ளே சென்றிருந்தால் இதெல்லாம் இருக்குமா? உனக்கு என்ன வைத்தியம் முடித்திருக்கிறதா? அடுத்தும் அவன் சொன்னான், இங்குதான் முகம்மது இருக்கிறார். அப்படி இல்லை என்றால் ஒன்று நீ முகம்மதாக இருக்கணும், அல்ல நான் முகம்மதா இருக்கணும். என் கணக்கு சரி, இங்குதான் முகம்மது இருக்கிறார். இல்லை என்றால் நீ முகம்மது அல்லது நான் முகம்மது. அபூஜஹிலே, உனக்கு என்னமோ பைத்தியம் முடிச்சு போச்சு, அதனால நீ முதல்ல கீழே இறங்கி வா, உனக்கு ஒரு வைத்தியத்தை பார்க்கலாம். ஆளை கீழே கூட்டு வந்துட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுகிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை தோழர் எப்பொழுதுமே எட்டுக்கால் பூச்சியை பார்க்கிற பொழுது சொல்லுவார்களாம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, நீயும் நானும் ஒன்றப்பா, நீயும் நானும் ஒன்றுதான். நீயும் பெருமானாரை பாதுகாப்பதற்காக உன் உயிரை கொடுக்க தயாரானாய், நானும் முகம்மதை பாதுகாக்க என் உயிரை கொடுக்க தயாரானேன். ஆனாலும் என்னை விட உனக்கு கொஞ்சம் பாசம் அதிகம். உன்னை கொன்றால் தான் குகைக்குள் வந்து என்னை கொல்ல முடியும். ஆக நாயகத்தின் பாசத்தில் என்னை விட நீ முந்திக் கொண்டாய் அன்கபூத். பெருமானார் அதனால் தான் அன்கபூத்தை அடிக்காதீர்கள் என்றார்கள். நபிக்கு உதவி அன்கபூத்தை அடிக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். 3 நாள். இதுல வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த 3 நாளும் பெருமானாருக்கு உணவு கொண்டு போகிற பொறுப்பை எடுத்தது ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண் தான். இஸ்லாத்தின் துவக்கம், இஸ்லாத்தின் வளர்ச்சி, இஸ்லாத்தின் வேகம் எல்லாம் பெண்ணால். இன்றைக்கு அந்த பெண்ணால் இஸ்லாத்திற்கு அழிவு. இதுதான் நவலம். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை காணவில்லை, கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே 100 வீரர்கள் வீட்டை சுத்தி நிக்கிறான். காலையில முகமது வருவாரு 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 வருவாருன்னு பார்த்தா உள்ள கதவை திறந்து பார்த்தா அலிரலி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அலிரலி எல்லாம் தான் இருக்கிறாங்க. எப்படியும் முகம்மதுக்கு யாராவது சாப்பாடு கொண்டு போகணுமா இல்லையா, யாரென்று கண்டுபிடித்து விடலாம். நேர அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு செல்ல அஸ்மா இருக்கிறார்கள். கன்னத்தில் அறைகிறான் அபூஜஹில். அறைந்து கேட்கிறான், யார் முகம்மதுக்கு பொறுப்பு? அஸ்மா சொன்ன வார்த்தை, முகம்மதுக்கும் உனக்கும் அல்லாஹ் தான் பொறுப்பு என்றார்கள். அடி வாங்கியும் கூட அந்த அஸ்மாவின் வீரம் குறையவில்லை. அரபுகளின் கண் அத்தனையிலும் மண்ணை தூவி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா 2 பட்டைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உணவை கொண்டு செல்வார்கள். 3 நாள் உணவு கொடுக்கிற பொறுப்பை எடுத்துக் கொண்டவர்கள் வீர மங்கை அஸ்மா. பெருமானார் பேர் வைத்தார்கள் தாத்துன் நிதாக்கைன். 2 பட்டைக்கு சொந்தக்காரி. பெரிய பெல்ட் போட்டு தான் போவாங்களாம். 2 பட்டைக்கு சொந்தக்காரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைக்கிறார்களே, அந்த வீரம், இஸ்லாத்தை காப்பதில் இருக்கிற வீரம் அன்றைக்கு இருந்த பெண்களை போன்று இன்றைக்கு இருந்திருக்கிறதா? இஸ்லாத்தை விட்டு போவதற்கு வீரம் இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கிறது. துணிந்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இன்னும் அந்த பெண்களுக்கு மார்க்கம் கொடுக்கவில்லை. 3 நாள் உணவு கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு பிறகு பயணத்தை தொடர்கிறார்கள். ஆமீர் இப்னு ஃபுஹைரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவோடு சேர்ந்து வருகிறார்கள். வழிகாட்டியும் வருகிறார்கள். வந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கு நிறைய அதிசயங்களை பார்க்க முடிகிறது. சுராக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதை பார்த்து விட்டார். பெருமானாரை பிடித்துக் கொடுத்தான் 100 ஒட்டகம் பரிசு. வேகமா போறான். முகம்மத பார்த்துட்டான். பிடிக்கலான்னு போனா காலை பூமி இழுக்கிறது. முகம்மதே விட்டுவிடு, முகம்மதே விட்டுவிடு, உன்னை நான் பிடிக்க மாட்டேன். பெருமானார் இரக்க குணம் கொண்டவர்கள் நாம இருந்தா என்னையவா கொல்ல வர்ற, நாயை சாவுடா என்று சொல்லி பூமிக்கு ஆணை போட்டுருவோம். இவனை விடவே விடாத, நான் மதீனாவுக்கு போற வரைக்கும் விடாத. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு உத்தரவிடுகிறார்கள், விட்டுவிடு என்கிறார்கள். மீண்டும் துரத்துகிறார், மீண்டும் துரத்துகிறார். 100 ஒட்டகை விடுமா மனம்? மீண்டும் துரத்துகிறார். பெருமானார் மீண்டும் ஆணையிடுகிறார்கள். 3வது முறை துரத்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கச் சொல்லுகிறார்கள். மீண்டும் பூமிக்கு ஆணை 3 முறை மன்னிக்கிறார்கள். அப்பொழுதுதான் சுராக்கா வந்து சொன்னான், என்னிடத்திலே வேகமாக செல்லுகிற ஒட்டகம் இருக்கிறது முகம்மதே, என்னிடத்திலே நிறைய ஆட்டு மந்தைகள் போகிற வழியில் இருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் முகம்மதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஞ்சம் வாங்க பிரியப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆனால் என்னை பிடிக்கிற அளவிற்கு நீ வந்ததற்காக நான் உனக்கு பரிசு தந்து விட்டு செல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 100 செந்நிற ஒட்டகைகள் தருவதாக அபூஜஹில் சொன்னான். ஒரு நாள் கிடைக்கும். கிஸ்ராவினுடைய தங்க காப்புகள் உனக்கு கிடைக்கும். 2 தங்க காப்புகள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முகம்மது சாதிக், முகம்மது அமீன் சொல்லிவிட்டால் நடக்கும் என்று சொல்லி சந்தோஷமாக சுராக்கா திரும்பி வருகிறார். வருபவர்களிடத்தில் எல்லாம் சொன்னார், முகம்மதை பாத்தியா? முகம்மது நீங்க ஒரு ஆளையே பார்க்கல, முகம்மதை பார்க்கவில்லை, வீணாக தேடாதீர்கள். முகம்மதை பார்க்கவில்லை, வீணாக தேடாதீர்கள். பாதையை மாற்றுகிறார்கள். காலம் கடற்கிறது.
பெருமானார் சுராக்காவுக்கு வாக்கு சொல்லிட்டு நாயகம் மௌத்தா போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தாக்கி விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹுவின் காலத்திலே கிஸ்ரா நாட்டு மன்னர் வெற்றி கொள்ளப்படுகிறார். கிஸ்ராவினுடைய காப்புகள் வருகிறது, ஒரு காப்பு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அதே நேரத்தில் பெருமானார் சொன்ன அந்த செய்தி உமர் ரலியல்லாஹுவுக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு காப்பை கொடுத்து அனுப்புகிறார்கள். யாருக்கு? அன்புக்குரியவர்களே, பெருமானார் சொன்னதுல ஒரு பெரிய அர்த்தமும் இருக்கு. காப்பு வராம மௌத்து வரார் இல்லையா? நாயகம் சொல்லிவிட்டார்கள். சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறார் சுராக்கா, சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறாரு. எல்லாரும் எப்ப நீ போவ மண்டையவே போட மாட்டேங்கிறியே என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சுராக்கா சொன்னார், அந்த நேரத்திலும் முகம்மது சொல்லி இருக்கிறார், கிஸ்ராவினுடைய 2 காப்பு வராம நான் மௌத்தா போக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால் எனக்கு இப்ப எல்லாம் இஸ்ராயேல் வரமாட்டாரு. எப்ப காப்பு வருகிறதோ அப்பொழுதுதான் இஸ்ராயேல் வருவார். ஒரு காப்பு போகிறது. சுராக்காதை பார்த்து விட்டு கிரிக்கிறார். என்ன கொஞ்ச நாள் எனக்கு வாழ்வு இருக்கிறது என்கிறார். அதான் காப்பு வந்துச்சு, நீ போயிட வேண்டியதானே என்றெல்லாம் எல்லோரும் கேட்கிற பொழுது அவர் சொன்னார், சுராக்கா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 காப்பு என்று பெருமானார் சொன்னார்கள். 2 காப்பு வராமல் நான் கபருக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்ல, அதற்கு பிறகு இன்னொரு காப்பும் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த 2ஐயும் சுராக்கா விற்கிற பொழுது, அந்த 2 காப்புகளையும் விற்கிற பொழுது அன்றைய நாளில் 100 ஒட்டகைகளின் விலையை அந்த 2 காப்புகளுக்கும் கொடுத்தார்களாம். 100 ஒட்டகையின் விலையை சுராக்கா சொல்லுவார், அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு 100 ஒட்டகம் பிடித்து கொடுத்திருந்தால் எனக்கு கிடைத்திருக்கும். ஆனால் பெருமானாரை காப்பாற்றியதால் 1000 பேர்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் எனக்கு 100 ஒட்டகை கிடைத்திருக்கிறது என்று சுராக்கா சந்தோஷப்பட்டார் என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, சுராக்கா ரலியல்லாஹு தஆலா பிறகு ரலியல்லாஹாக மாறுகிறார்கள். சுராக்காவை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு செல்கிறார்கள். கடுமையான பசி. உம்மு மஅபத் முதலாக பொதுவாகவே கிராமங்கள் அன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற அறிவை பற்றி சொல்வதாக இருந்தால் உம்மு மஅபதை தான் சொல்லுவார்கள். ஆடு மேய்க்கிற பெண்மணி உம்மு மஅபத். இந்த உம்மு மஅபதிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு சென்று கேட்கிறார்கள், என்னோடு ஒரு பெரிய மனிதர் வந்திருக்கிறார், கடுமையான பசியில் இருக்கிறார், அவருக்கு ஆட்டு பால் கொடுத்தால் அவர் சாப்பிட்டுக் கொள்வார். உம்மு மஅபத் சொன்னார், எங்களிடத்தில் இருக்க ஒரு ஆடு, அதுவும் ஆண் அண்டாத ஆடு, பாலிகாகாத ஆடு, பால் கொடுக்காத ஆடு. இல்ல எங்கள்கிட்ட ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் கை வச்சாலே பால் கொடுக்கும். உம்மு மஅபத், அப்படி ஒரு மனிதரை நானும் பார்க்க வேண்டும், வா என்று அழைத்து செல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு அண்டாத ஆண் அண்டாத அந்த ஆட்டினுடைய மடுவிலே கை வைக்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுக்கிறது. பெருமானாரும் குடிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் குடிக்கிறார்கள். உடன் வந்த அடிமையும் குடிக்கிறார், உடன் வந்த வழிகாட்டியும் குடிக்கிறார். எல்லோரும் குடித்துவிட்டு அந்த உம்மு மஅபதுக்கும் கொடுக்கிறார்கள். உம்மு மஅபத் குடித்துவிட்டு சொல்லுகிறார்கள், நான் இது மாதிரி ஆட்டுப்பால் குடிச்சதே இல்லை, இது மாதிரி ஒரு பாலின் சுவை நான் கண்டதே இல்லை. அதே இடத்திலே உம்மு மஅபத் இஸ்லாத்தை தழுவுகிறார். பெருமானார் செல்லுகிற வழியில் கூட அற்புதங்களை காட்டிக் கொண்டு செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுது பரீதத்தின் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய சஹாபி குடும்பத்தோடு வருகிறார். அவர்களுக்கும் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். லஸ்தான் வருகிறார், அவர்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தினங்களுக்கு பிறகு மஸ்ஜிதே குபாவை அடைகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் எல்லாம் வீட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்று அமர்கிறார்கள். அந்த இரவிலே அலியுன் கர்ரமல்லாஹு வஜ் அன்னவர்கள் வருகிறார்கள். அமானிதத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு காலெல்லாம் வீங்கி போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியிலே வந்து படுக்கிறார்கள். மடியிலே படுக்கிற பொழுது பெருமானார் கேட்கிறார்கள், 100 பேர்கள் அம்பும் கம்புமாக வில்லும் வேலுமாக இருந்தார்களே அலியே, அன்று இரவு உனக்கு தூக்கம் வந்ததா என்று கேட்க, அஞ்சா நெஞ்சம் கொண்டு அலி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நன்றாக உறங்கினேன் நாயகமே, அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தூங்கினேன் நாயகமே. எதனால் சந்தோஷமாக தூங்கினார்? நீங்கள் போகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னீர்கள் நாயகமே, நாம் இருவரும் குபாவில் சந்திக்கலாம் என்று சொன்னீர்கள் நாயகமே. குபாவில் சந்திக்கிறவரை எனக்கு உயிர் இருக்கும் என்று நம்பினேன் நாயகமே. நாயகத்தின் மீது கொண்ட நம்பிக்கை, அதனால் நிம்மதியாக தூங்கினேன் நாயகமே என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்ல, பெருமானார் தன் உமிழ் நீரை எடுத்து அலி ரலியல்லாஹுவினுடைய காலில் தடவுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய கால் வீக்கம் நீங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சில தொழுகைகளை நடத்துகிறார்கள். அதற்கு பிறகு பெருமானார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவோடு மதீனாவிற்கு செல்கிறார்கள். மதீனாவிலே 500க்கும் மேற்பட்டவர்கள் பெருமானாரின் வருகைக்காக ஆரவாரத்தோடு இருக்கிறார்கள். அண்ணல் பெருமானாரை காண வேண்டுமே என்று மதீனாவாசிகள்
சஹாபாக்கள் எல்லாம் பிரகாஞ்சிதம் அடைகிறார்கள், பிரகாஞ்சிதத்தோடு இருக்கிறார்கள். பெருமானாரை பார்க்க முடியாது என்று எண்ணிக்கொண்டு சிறுவர்கள் எல்லாம் வீட்டுக்கு மேலே ஏறி நின்றார்களாம், கூரைக்கு மேலே ஏறி நிற்கிறார்கள். அந்த முத்து முகம்மதின் முகத்தை நேரடியாக பார்க்க வேண்டுமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேரொளியை பெற வேண்டுமே என்று நிற்கிறார்கள். சிறுவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே செல்லுகிற பொழுது தலஅல் பத்ரு அலைனா என்ற பாடல்களை படிக்கிறார்கள். ஆனால் செல்லுகிற நாயகம் ஒட்டகத்தின் மேலே அபூபக்கர் இருக்கிறார்கள், கீழே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார்கள். மேல இருக்கிற அபூபக்கர் தான் நாயகம்னு நினைச்சுக்கிட்டாங்க. மாறி மாறி நடக்கிறார்கள். அவர்களின் வாரி வருகிற பொழுது மேலே அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். மதீனாவிற்குள்ளே செல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு கீழே குதித்து, கடுமையான வெயிலாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் துணியை மிதல்லாவாக தன் துணியை எடுத்து தலைக்கு மேலே வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுதுதான் அன்சாரிகள் தெரிந்து கொண்டார்கள், வருபவர்கள் மதீனாவாசிகள் தெரிந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தோடு வருகிற அந்த பேருருவம் இவர்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரிந்து கொண்டு ஆரவாரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த நேரத்திலே பெருமானாரை எங்கு தங்க வைப்பது? எல்லோரும் என் வீடு என்று அத்தனை பேர்களும் சொல்கிறார்கள். நாயகத்தை தங்க வைப்பதற்கு என் வீட்டை விட தகுதி யாருக்கும் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், அதை தேர்ந்தெடுப்பது என் ஒட்டகை என்றார்கள். என் ஒட்டகை யார்கிட்ட போய் உட்காருதோ அங்கு தங்குகிறேன். அந்த ஒட்டகத்தில் பெருமானார் ஏறுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நடந்து வருகிறார்கள். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலே சென்று அந்த ஒட்டகை இறங்குகிறது. பெருமானார் அபூ அய்யூபுல் அன்சாரி வீட்டிலே தங்குகிறார்கள். அபூ அய்யூபுல் அன்சாரி வீட்டிலே கீழே பெருமானார் தங்குகிறார்கள், மேலே அபூ அய்யூபுல் அன்சாரி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தங்குகிறார்கள். உடனே மேல போனவங்க கொஞ்ச நேரத்திலேயே கீழே இறங்கி வர்றாங்க. நாயகமே, எங்களால் தூங்க முடியவில்லை. நாயகமே, நீங்கள் கீழிருக்க நாங்கள் மேலிருப்பதா? வேண்டாம், நீங்கள் மேலிருங்கள், நான் கீழிருக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைகிறார்கள். மதீனாவில் நுழைந்து பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலுத்திய அரசோச்சி பெருமானாரிடத்தில் கையில் இருந்த அந்த குர்ஆனின் வலிமை, இதை இன்ஷா அல்லாஹ் நாளை காணலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அன்சாரிகள் இருந்ததை போன்று சுன்னத்தை காக்கும் வீரர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد.